ஒரு காலத்துல பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு காயின் டாஸ் பண்ற மாதிரின்னு சொன்னா நம்புவீங்களா? 20th செஞ்சுரி வரைக்கும் பிளட் குரூப்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த காலத்துல இருந்த டாக்டர்ஸ் பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லாம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை ட்ரை பண்ணாங்க. இதனால சில பேர் சர்வைவ் ஆனாலும் பல பேருக்கு ஷாக், ஹை ஃபீவர் வந்து சில நேரத்துல உயிரிழப்பும் நடந்தது. இது எதனாலன்னு யாருக்குமே புரியல. எல்லாரும் பேஷண்ட் ஆல்ரெடி வீக்கா இருந்தாங்கன்னு நினைச்சு ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அப்பதான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டாக்டர் கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர்னு ஒரு சயின்டிஸ்ட் பிளட்டை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணாரு. அதன்படி 2 மனுஷங்களோட ரத்தத்தை மிக்ஸ் பண்ணும்போது சில கேசஸ்ல பிளட் கிளாட் ஆயிருந்தது அண்ட் சில கேசஸ்ல ஆகல. இதை பார்த்து அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, பிளட்னா ஒரு ரெட் லிக்விட் மட்டும் இல்ல, அதுல இன்விசிபிளான டைப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அதன்படி ஏபிஓன்னு கேட்டகரைஸ் பண்ணாரு. அண்ட் இதுதான் ஏபிஓ பிளட் சிஸ்டம். இந்த சிங்கிள் டிஸ்கவரி தான் உலகத்தையே மாத்திடுச்சு. டைப் ஏ டைப் பியோட மிக்ஸ் ஆகலாம். டைப் ஓ இஸ் அ யூனிவர்சல் டோனர் அண்ட் டைப் ஏபி இஸ் த யூனிவர்சல் அக்செப்டார்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் சேஃபா ஆச்சு அண்ட் பிளட் டொனேஷன் சிஸ்டமும் ஆரம்பிச்சது. மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் காப்பாற்றப்பட்டுச்சு. 1930sல டாக்டர் கார்ல் லாண்ட்ஸ்டெய்னருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பிளட் டொனேட் பண்ணும்போது டாக்டர் கார்லுக்கு ஒரு சின்ன கிராட்டிடியூட் சொல்ல மறந்துடாதீங்க.